மற்றொரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். பாமக தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமக கௌரவ தலைவராக ஜி.கே. மணியும் பொதுச் செயலாளராக முரளி சங்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சேலத்தில் நடைபெற்று வரும் பாமக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சித் தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாமக கௌரவ தலைவராக ஜி.கே. மணியும் பொதுச் செயலாளராக முரளி சங்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சேலத்தில் பாமகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கௌரவ தலைவராக ஜி.கே. மணியும் பொதுச் செயலாளராக முரளி சங்கரும் தேர்வாகியுள்ளனர். பாமக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கட்சியின் தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் பொருளாளராக சையத் மன்சூர் சையதை தேர்வு செய்துள்ளனர். ஐயோ, ஐயாவுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆமாங்க, அவருக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. மக்கள் மேல பைத்தியம், இந்த மண் மேல பைத்தியம். ஐயாங்கிறது வெறும் பேரு இல்ல, ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆன்மா. ஐயாங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய உயிர். ஐயா உயிரை எடுத்துக்கிட்டு உடம்பு நடமாட முடியுமா? ஐயா இல்லாத இந்த பாமக பிணத்துக்கு சமம். அந்த பிணத்தை வச்சு அரசியல் பண்ணலாம்னு அன்புமணி டீம் நினைக்குது. ஆனா இந்த ஸ்ரீகாந்தி உயிரோடு இருக்கும் வரைக்கும் இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் உசுறு இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. சொந்தங்களே, கலங்காதீங்க. நடக்கிறதையெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இதையெல்லாம் ஒரு நல்ல சகுனமா தான் நான் பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம கட்சி இத்தனை நாளா பிடிச்சிருந்த பீடையெல்லாம் தானா கழிஞ்சு போயிடுச்சு. துரோகிகள் எல்லாம் போயிட்டாங்க, சுயநலவாதிகளும் போயிட்டாங்க. இப்போ ஐயா கிட்ட மிச்சம் இருக்கிறது யாரு? உண்மையான விசுவாசிகள், கலப்படமில்லாத தங்கம் நீங்கள் தான். இனிமே பாருங்க, ஐயாவோட ஆட்டத்தை இனிமேதான் பார்க்க போறீங்க. 2026 தேர்தல் வருது. இன்னும் 5 மாசம் தான் இருக்கு. இந்த தேர்தலில் பாமக ஒரு சாதாரண கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறணும். நமக்குன்னு ஒரு மரியாதை வேணும். நம் சமூகத்தோட நோக்கங்கள், எண்ணங்கள் நிறைவேறணும்னா சும்மா வெளியே இருந்து ஆதரவு தர்றது பத்தாது. ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும். அந்த ஆட்சியில நமக்கு பங்கு வேணும். ஐயா வியூகம் வகுத்துட்டாரு. யார் கூட கூட்டணி, யாருக்கு சீட்டு, எப்படி ஜெயிக்கணும்னு ஐயாவுக்கு தெரியும். இனிமே குறுக்க பேச யாருமே கிடையாது. காலை வாரிவிடவும் யாரும் இல்லை. நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. வரப்போற எலெக்ஷன்ல குறைஞ்சது 25 எம்எல்ஏக்களோட நம்ம ஐயா சட்டசபைக்குள்ள நுழைவார். நம்ம இழந்த சின்னம், அந்த மாம்பழம் மீண்டும் நம் கைக்கு வரும். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன். தம்பி அன்புமணிக்கு அதிகாரம் வேணும்னா அவர் தனியா கட்சி ஆரம்பிச்சு போகட்டும். ஆனா இது ஐயா கட்டின கோட்டை. இங்கு ஐயாதான் ராஜா, நீங்க எல்லாரும் தான் மந்திரிங்க. இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன். நான் ஐயா பொண்ணு மட்டும் இல்ல, நானும் ஒரு தொண்டன். ஊர் ஊரா வருவேன், வீடு வீடா வருவேன். நீங்க எல்லோரும் என் கூட வருவீங்களா? ஐயா கண்ணுல ஆனந்த கண்ணீரை வரவழைக்க தயாரா? அப்படின்னா ஒரு உறுதி எடுப்போம். துரோகத்தை வீழ்த்துவோம்,
ஐயாவின் கரத்தை வலுப்படுத்துவோம். 2026 கோட்டையை பிடிப்போம். ஐயாவுக்கு உரிமையான அது நான் பேசுகிறேன், நீங்க சொல்லட்டும். ஐயாவுக்கு உரிமையான ஐயா வளர்த்தெடுத்த பாமக என்ற மாபெரும் இயக்கத்தை ரெண்டாக்கி களவாடிக்கிட்டு போன நீங்க யாரோட உரிமையை மீட்க போறீங்க? அரும்பாடுபட்டு ஐயா வர்த்த கலட்சியை மீட்க நீதிமன்றம் ஏறி உரிமை போராட்டம் நடத்துற நிலைமையில அவர் நிறுத்திருக்கிற நீங்க மக்களோட உரிமையை மீட்க போறேன்னு சொல்றது நல்ல கேலி குத்து. ஆவுன்னா எங்க கௌரவ தலைவரையும் எங்க சேலத்து சிங்கமான மாநில துணை செயலாளரையும் திமுக கைகூலி திமுக அடிமைன்னு மேடைக்கு மேடை முழங்குறாங்க. இதை சொல்றவங்க யாருன்னு பார்த்தா அத்தனையும் RSS அடிமைகள். பேசுவார் பேசட்டும், ஏசுவார் ஏசட்டும், நம்மோடு ஐயா இருக்கிறார், அனைத்தையும் அவர் பார்த்துக் கொள்வார். நன்றி, வணக்கம். பாமகவின் பொதுக்குழுவில் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி பேசியதை பார்த்தோம். இத்தனை நாட்களாக கட்சியில் பிடித்திருந்த பீடை ஒழிந்துவிட்டதாகவும் துரோகிகளும் சென்றுவிட்டனர் என்றும் இப்போது கட்சியில் இருப்பது உண்மையான விசுவாசிகளும் தொண்டர்களும் மட்டுமே என்று குறிப்பிட்டு பேசினார். மேலும் ராமதாசின் ஆட்டத்தை இனிதான் பார்க்க போகிறீர்கள் என்றும் தெரிவித்தார். ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ராமதாஸ் வரும் தேர்தலை எதிர்கொள்ள வியூகம் வகுத்துவிட்டதாகவும் யாருடன் கூட்டணி என்றும் அவர் தனிப்பட்ட முறையில் முடிவு செய்துவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் இழந்த சின்னம் மீண்டும் நமக்கு கிடைக்கும் என்றும் உறுதிப்பட செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி தெரிவித்தார். அன்புமணிக்கு அதிகாரம் வேண்டுமானால் அவர் வேறு கட்சியை தொடங்கிக் கொள்ளட்டும் என்றும் இது ராமதாஸ் கட்டி எழுப்பிய கோட்டை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து உறுதிமொழியையும் அவர் வாசித்தார். அவரை பாமக தொண்டர்கள் பின்தொடர்ந்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர்.